BVZ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 தேர்தல் யாரும் எதிர்பாராத பல திருப்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. பல பேருக்கு ஆச்சரியங்களை கொடுத்திருக்கிறது, பல பேருக்கு அதிருப்திகளை கொடுத்திருக்கிறத நாம நேரடியாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேர்தலில் பெரும் இழப்பு யாருக்குனாக்க திமுகவிற்கு தான். திமுக தான் தன்னுடைய ஆட்சியை இழந்து விட்டது. 200+ நொட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த திமுகவினுடைய தலைவர் கடைசி நேரத்தில் கண்கலங்கி கார்ல ஏறி போறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டுமல்லாமல் திமுகவின் பல அமைச்சர்கள் இன்றைக்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல அமைச்சர்கள் இன்றைக்கு ஒரு ஓட்டு வித்தியாசத்துல, அது பெரிய கருப்பெல்லாம் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்கிறார். ஒரே ஒரு வாக்கு ஒரு தொகுதியினுடைய அந்த நிலையையே மாற்றி இருக்கிறது. அப்படியாக பல அதிசயங்களை அதிருப்திகளை நிகழ்த்தி இருக்கிறது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில். இதுல பெரும் இழப்பு கண்ட இந்த திமுக எதனால் தோற்கடிக்கப்பட்டது என்பதை நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா கடந்த கால வரலாறை நாம கண்ணு முன்னாடி எடுத்து வச்சு பார்க்கும் பொழுதுதான் எதிர்காலத்துல அது போன்ற தவறுகளை நாம் செய்யாம இருக்க முடியும். திமுகவும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். சரி, திமுக ஏன் தோற்றது என்பதை பற்றி இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். ஏன்னாப்பா நீ அதிமுக தோத்ததை பத்தி பேச மாட்டேங்கிற, திமுகவை பத்தி தோத்ததை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதிமுக 2021 தோற்றுவிட்டது. அந்த சட்டமன்ற தேர்தலிலே எதிர்கட்சியாக தான் இருந்தாங்க. அவங்க ஒண்ணு இந்த தேர்தலில் வந்து ஆட்சியை பறிகொடுக்கவில்லை. அதிமுக இந்த தடவை எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருந்தாலும் கூட அதனுடைய வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. 21% அவங்க தக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. அப்போ அதிமுகவுடைய அந்த கோர் ஓட் பேங்கை உடையாம அவர்கள் பாதுகாத்து தான் வச்சிருக்காங்க. அவர்களுக்கு பெரிய இழப்பு கிடையாது. நாம பல முறை சொல்லி இருந்தோம், விஜயால் யாருக்கு பெருமிழப்புனா திமுகவுக்கு தான் பெருமிழப்பு. அடுத்த ஆட்சி திமுகவுக்கு இல்லைங்க அப்படின்னு நாம சொன்னோம். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அதிமுக வெற்றி பெறும்னு சொன்னோம். ஆனால் அது நடக்கவில்லை. அதற்கு காரணம் என்னன்னாக்க, இந்த திமுகவிற்கு எதிரான அதிருப்தி வாக்குகள்லாம் அதிமுக அறுவடை பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதை அறுவடை பண்ணது விஜயாகவே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 லட்சம் புதிய வாக்காளர்களுடைய அந்த யங்ஸ்டர் ஓட்டையும் விஜய் அவர்கள் வாங்கியதுதான் இத்தகைய மிகப்பெரிய தாக்கத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. சரி, திமுக தோல்வி எப்பொழுது ஆரம்பமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்த 2 வருடங்களில் திமுக தலைக்கணம் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே வந்துருச்சு இந்த திமுகவுடைய தோல்வி. அப்பவே திமுகவுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டு விட்டது. எல்லைக்கு அப்படியே கட்டுக்கடங்காத ஊழல், அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் மத்தியிலையும் அதிருப்தி, அரசு பணியில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் தனியார் நிறுவனத்துக்கு தள்ளி விட்டு அதுல கமிஷன் பார்த்தது, கொள்ளை அடிச்சது, கக்கூசு கழுவுறதுல கூட சென்னை மாநகராட்சியில ஊழல் பண்ணது, இப்படி ஊழலை தலைச்சது. சாதாரண 2.5 வயசு பெண் குழந்தையிலிருந்து 80 வயசு கிழவிகள் வரைக்கும் அந்த பாலியல் வல்லுறவு பண்ணது, இப்படி பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் கலாச்சாரம், அந்த அப்புறம் கூலிப்படை கலாச்சாரம் சொல்லிட்டு பல அதிருப்திகள் இந்த திமுகவின் மீது இருக்கும் பொழுது அதையெல்லாம் தவிர்த்து விஜயின் மீது ஒரு அனுதாபமும் ஏற்பட்டது. முதல்ல விஜய் மீதான அனுதாபம் என்னன்னு தெரியுமா? அந்த 41 பேர் கரூர்ல இறந்த போது விஜய் மீது தான் தவறு, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்படி இருந்த போதும் கூட திமுகவின் சதின்னு அவர்கள் கொண்டு போனது விஜயின் மீதான அனுதாபத்தை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாம திமுக காரம் பண்ண மிக முக்கியமான சதி என்ன தெரியுமா? விஜய் சங்கீதா அந்த விவகாரத்தை வெளியில கொண்டு வந்ததால அவருக்கு இன்னும் அனுதாபம் கூடிவிட்டது. அப்புறம் ஜனநாயகன் படத்தை விஜய் தரப்பே லீக் பண்ணி விட்டுட்டு கடைசியா அவங்க இது திமுக சதின்னு சொல்லி திமுக மேலேயும் பட்டம் கட்டிட்டாங்க. இப்படியாக பல சிக்கல்கள் அவர் மீது வந்த உடனே மக்கள் பாக்குறாங்க, என்னங்க இவர் ஒருத்தருக்கு இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு ஒரு அனுதாப அலையால் இன்றைக்கு விஜய் வெற்றி பெற்றிருக்கார். திமுக தன்னுடைய ஆணவத்தாலையும் ஊழல் தனத்தாலையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையினாலும் போதைப் பொருள் கடத்தல் பிரச்சனையாலும் தான் இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சி இழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளை ஒரு செருப்பாக கூட மதிக்காததால் திமுகவிற்கு இந்த பரிதாப நிலை. உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக 2021 இந்த கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தினது, இந்த 2026 கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்தினது உங்களுக்கு நல்லா தெரியும். விசிகாவை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு தெரியும், கம்யூனிஸ்டுகளை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், காங்கிரஸை என்ன பாடுபடுத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பா MK ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு எப்ப சனி பிடிச்சதுன்னா, பிரேமலதா அவர்களை என்றைக்கு இந்த திமுக கூட்டணியில கொண்டு வந்தாங்களோ அப்பவே சனி பிடிச்சிருச்சு. பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சதுன்னா பிரேமலதா உள்ள வந்ததால. பிரேமலதா உள்ள வந்த உடனே விசிகா கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க, கம்யூனிஸ்டுகள் அவங்க IUML இவங்க எல்லாம் என்ன பேசுனாங்க, புதிய கட்சி தேமுதிக வருது, எங்க இடத்த நாங்க குறைச்சிக்கிறோம், அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும், உங்க இடத்தையும் குறைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியிலிருந்தும் 2-3 புடியிட்டு விட்டுட்டாங்க. மதிமுகவுக்குலாம் அப்படியே கொத்தா மொத்தமும் உதயசூரியன் சேர்த்துல அவங்க போட்டிட்டாங்க. அதுக்கு அவங்க கட்சியை கலைச்சிட்டு போயிருக்கலாம். அண்ணன் வேல்முருகன் அவர்களை தூக்கி வெளியில போட்டுட்டாங்க.
வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகள் அங்கிருந்து ஒரு டேமேஜ், டோட்டல் டேமேஜ். அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியா அந்த திமுகவில் கிடையாது. இப்படியாக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இந்த தேமுதிகவை உள்ள சேர்த்ததுனால இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இவ்வளவு நாள் உனக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்த எங்களை விட்டுட்டு இன்னைக்கு புதுசா வந்தவனுக்கு அவ்வளவு சீட்டு கொடுக்குற, சரி அவ்வளவுதான் சீட்டு கொடுக்குறியே, அது எங்க சீட்டை தான் பிடுங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களும் மிகப்பெரிய அதிருப்தியில இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் 40 இடங்கள் கேட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்டாங்க. திமுக 40 இடங்கள் கொடுத்திருக்கலாம். ஆனா வெறும் 27 இடங்கள் அவங்கள சுருக்கிட்டு அதுக்காக இந்த திமுக காரன் என்னென்ன பேச்சு பேசினா, இந்த திமுக காரன் எவ்வளவு பணத்தை யாருக்கெல்லாம் இறைச்சி அந்த காங்கிரஸ்காரனை எப்படியெல்லாம் இழிவுபடுத்தணுமோ அப்படியெல்லாம் இழிவுபடுத்தினாங்க. பத்தாவதுக்கு பராசக்தி படம் எடுத்து இந்திரா காந்தியை வேற நடுத்தருவில் இழுத்து விட்டானுங்க இந்த திமுக காரங்க. காங்கிரஸ்காரனுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்கும்ல. உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு செலவு பிறந்தகை இருக்காது, அது கொத்தடிமை. அப்போ உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு அந்த காங்கிரஸ் ஒன்றுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணம் இருக்குல்ல. அப்போ எங்க கட்சி தலைவர்களை இவ்வளவு இழிவுபடுத்துவீங்க, இவ்வளவு அசிங்கப்படுத்துவங்க, 2 சீட்டு 3 சீட்டு சேர்த்து கேட்டாக்க உங்க அமைச்சர்கள்லாம் எகத்தாளமா பேசுவானுங்க, உங்களுக்கு நாங்க ஓட்டு போடணுமான காங்கிரஸ்காரன் வச்சானுங்க பாரு ஆப்பு. அவனுங்க போட்டியிட்ட தொகுதியில மட்டும் வேலை செஞ்சாங்க, மற்ற தொகுதியில எதுலையுமே வேலை செய்யல. திமுக தோல்வி ஒன்னாயிடுச்சா. அடுத்ததாக தேமுதிக சம்மதமே இல்லாம அந்த கட்சிக்கு 10 சீட்டு, உலகமே சிரிச்சது. யோ யாருக்கே தூக்கி 10 சீட்டு கொடுக்குறீங்க? இன்னைக்கு அந்த அம்மா ஒரு அம்மா தான் ஜெயிச்சிருக்கு. எத்தனை % ஓட்டு இப்ப போட்டு பாருங்க. எடப்பாடி பழனிசாமி எதற்காக தேமுதிக வெளியில் அனுப்புனாங்க? தேமுதிக வேணாம்னு சொன்னாரு, இப்ப தெரியுதா? அப்போ 10 சீட்டை அந்தாண்ட தூக்கி கொடுத்தது தேமுதிகவை உள்ள கொண்டு வந்ததால கூட்டணி கட்சிகளை பகைத்துக் கொண்டது, கம்யூனிஸ்டுகளை பகைத்துக் கொண்டது, ஐயுஎம்எல் பகைத்துக் கொண்டது, குறிப்பா விசிகாவை பகைத்துக் கொண்டது. அது மட்டும் இல்லாம தேமுதிகவினுடைய அந்த அன்னையார் அவர்கள் திருமாவளவனை நேரடியாக ஒரு பொது மேடையில திமுக மேடையில அவ்வளவு இழிவுபடுத்துறாங்க, நக்கலா சிரிச்சாங்க. அதுக்காக அந்த தொண்டர்கள் இறங்கி அடிச்சு வட தமிழகத்துல தேமுதிக போட்ட அத்தனை இதுலுமே தோல்வி. பிரேமலதா விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றிருக்காங்க, அதுவும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்காக சொற்ப வாக்கு வித்தியாசத்துல. புரியுதுங்களா? அப்போ இந்த விசிகா தேமுதிகவுக்கு உள்ளடி வேலை பார்த்தது, தேமுதிக விசிகாவுக்கு உள்ளடி வேலை பார்த்தது, காங்கிரஸ் திமுகவுக்கு உள்ளடி வேலை பார்த்தது, திமுக காங்கிரஸுக்கு உள்ளடி வேலை பார்த்தான், கம்யூனிஸ்ட் மொத்த பேருக்கும் உள்ளடி வேலை பார்த்துட்டான். இப்படியாக இவனுங்களே வாரி விட்டுக்கிட்டதால இந்த ஆட்சியின் மீது இருந்த அதிருப்தி, இவனுங்க கூட்டணிகள் சரியாக அமைக்காததால் இருந்த அதிருப்தி, மூன்றாவதாக விஜய் என்ற ஃபேக்டர். அப்போ விஜய் வந்த உடனே விஜய் பிரித்த வாக்குகள் அத்தனையுமே அது திமுக நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், பட்டியலின சமூக மக்கள், இந்த வாக்குகள் அத்தனையுமே விஜய் பிரிப்பாருன்னு நாங்கள் சொன்னோம். அதே மாதிரியே விஜய் பிரிச்சாரு. ஆனா இந்த இந்த வாக்குகள் இருக்குல்ல, இதை அதிமுக அறுவடை பண்ணணும்னு நாங்கள் நினைச்சோம். அது ஒண்ணுதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்க விஜய் பிரிக்கிறாரு, அதை அதிமுக அறுவடை பண்ணியிருந்தா, அதிமுக அதற்கேற்ற காய் நகர்தலை செய்திருந்தால் இன்றைக்கு அதிமுக ஒரு வலுவான எதிர்கட்சியாகவோ அல்லது ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல கூட வந்திருக்கலாம். அப்போ இத்தகைய காரணங்களால தான், இத்தகைய தவறான நடவடிக்கைகளால தான் இந்த திமுக தோல்வி அடைந்தது. அதிலும் உச்சமாக என்னன்னா, ராகுல் காந்தியும் பிரேமலதா விஜயகாந்த் இந்த 2 உளவாளிகள் பேத்த வேலை தான் மிகப்பெரிய பின்னடைவை தந்தது. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இங்க தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் மு.க. ஸ்டாலினுடன் ஒருபோதும் மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை. மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திப்பதை தவிர்த்து விட்டார். போன நாடாளுமன்ற தேர்தலில் மை பிரதர் நாம்ஸ் சொல்லிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்தவர், இந்த தேர்தலில் அவர் முகத்தை கூட நேருக்கு நேர் பார்க்க தவிர்த்து விட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் சிக்னல் தெரிஞ்சிச்சு, தலைவர் ஓட்டு போட வேணாம்னு சொல்றாரு, அவர் தவிர்க்கிறாருன்னா என்ன அர்த்தம், அந்த பக்கம் ஓட்டு போடக்கூடாதுன்னா தூக்கி விஜய் பக்கம் ஊத்தி விட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப இது மிகப்பெரிய அதிருப்தியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருந்தது. கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய புகைச்சலை வெட்ட வெளிச்சமாக்கி இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, நம்ம பிரேமலதா அன்னையார் அவர்கள் என்ன பண்ணாங்க, மேடை ஏறி, ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ரொம்ப தைரியமா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மேடை ஏறி ஸ்டாலின் வச்சுக்கிட்டு, எங்க அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில என்னங்க குறை கண்டுட்டீங்க, பாலியல் வன்கொடுமை கற்பழிப்புகள்லாம் நடக்குது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, போதைப் பொருள் கடத்துறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை தவிர்த்து வேற ஏதாவது உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பேசி விட்டாங்க. அது பத்திக்கிச்சு, தமிழ்நாடு ஃபுல்லா பத்திக்கிட்டு எரியுது. கூட்டணி கட்சி கூடவே இருக்கிற கூட்டணி கட்சியை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு, இவனுக்கு திருட்டு பயலுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில, போதைப் பொருள் கடத்துறவங்க கூட்டணி தலைவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க அது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்போ அவங்க கொடுத்த 10 சீட்டுக்கு பிரேமலதா அவர்கள் பகுமானமாக பார்க்க வேண்டிய அத்தனை வேலைகளையும் பார்த்து விட்டு அவங்க ஒரு உள்ளடி. அப்ப இவ்வளவு உள்ளடிகளும் இவ்வளவு குடைச்சல்களும் சேர்ந்துதான் இன்றைக்கு திமுகவை வீழ்த்தி இருக்கிறது. அப்படியே மமத போதையில் இருந்தானுங்க, 200 நொட்டிடுவோம் அப்படின்னானுங்க, நாங்க 200+ன்னானுங்க, ஒருத்தர் 240+ன்றான். யாரா நீங்களாம்? அதுவும் குறிப்பா அந்த டிஆர்பி ராஜா தோத்ததெல்லாம் எனக்குலாம் அவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு தெனாவட்ட பசம். அவன் அந்த டிஆர்பி ராஜா இருக்கிறான்ல, டிஆர் பாலுவினுடைய 2வது மனைவியினுடைய முதல் மகன், அவனோட பாடி லாங்குவேஜ் என்பதே அது மேட்டுக்குடிகளுக்கானது, அது சாமானிய மக்களுக்கானது அல்ல.
அவன் மனுஷனே இல்லை, அவன்லாம் திமிரு பிடிச்ச நாய், ஈகோ பிடிச்ச நாயின்ற மாதிரி தான் அந்த டிஆர் பாலுனுடைய நடவடிக்கை இருக்கும். அப்படி இப்படி ஆட்டிட்டு பேசுவான், கையை காலை இப்படி பேசுவான், கேமரா ஆங்கிள் இங்கே வைப்பானுங்க, கேமரா ஆங்கிள் இங்கே வைப்பானுங்க, திமுக காரெல்லாம் ஒன்றும் சாதாரணமாக வரலடா அப்படின்னு டயலாக்லாம் பேசுவான். அவனை அடிச்சு ஓட விட்டீங்கல்ல, மகிழ்ச்சி தமிழ்நாடு மக்களுக்கு. ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வருத்தம் என்னதான், திமுக தோத்தது அவங்க பண்ண தவறான நடவடிக்கைகள், கூட்டணி கட்சிகள் உள்ளடி வேலை, அப்புறம் விஜய் என்ற ஃபேக்டர், அதோட ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த மக்களுக்காக என்னைக்குமே களத்தில் நிற்காதவன், மக்களையே போய் சந்திக்காதவன், சொந்த கட்சிக்காரன் சத்ததையே போய் பார்க்காதவன், சொந்த கட்சிக்காரனுக்கே குரல் கொடுக்காதவன், ஏன் தனக்குத்தானே குரல் கொடுக்காதவன, எங்கேயுமே பிரச்சாரத்துக்கு போவாதவனெல்லாம் தலைவனாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இடத்துல அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கல்ல. இந்த அசிங்கத்தை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. உண்மையை அப்படி சொல்லணுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையை மனசுல இருக்க சொல்லிடுறேனே. எங்களுக்காக எந்த போராட்டத்திலும் நிற்கவில்லை, எந்த மாநில உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கவில்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை, எல்லாரிடமும் மண்டி விட்டீர்கள், எல்லாரிடமும் கை கட்டினீர்கள், கடைசி வரைக்கும் நடிகை பின்னால் தான் சுத்தி கொண்டிருந்தீர்கள். ஆனா உங்க கையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எங்களுக்கு முதலமைச்சர், எங்களை நீங்க ஆளுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த தமிழ்நாடு மக்கள் கொண்டு வந்து விட்டாங்கல்ல. அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கு. என்னன்னாக்க, உண்மையாகவே உழைப்புக்கு இங்க ஊதியம் இல்லை. அப்போ உண்மையாவே ஒருத்தன் கடுமையான உழைப்பை ஒருத்தன் செலுத்துறானா அவனுக்கு அங்கீகாரம் இல்லை என்பதை இந்த தமிழ்நாடு மக்கள் மீண்டும் சொல்கிறார்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா 234 தொகுதியும் நேரடியாக போயிட்டு மக்களை சந்தித்த ஒரே தலைவனாக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இருக்கிறார். அவரை தவிர்த்து வேற யாரையுமே நீங்க கை காட்டி சொல்ல முடியாது. இவர் 234 தொகுதியும் போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் போயிட்டு வந்தார், அவரை நம்பினார், அவருடைய உழைப்பை நம்பினார். அந்த உழைப்பு இங்க வீணடிக்கப்பட்டிருக்கல, அது ஒண்ணுதான் கஷ்டமா இருக்கு. மற்றபடி விஜய் வரட்டும், விஜய் ஆளட்டும், விஜயனுடைய அவருடைய ஆளுமை திறனை காட்டுட்டும். அவர் ஒருவேளை தவறு செய்தால் அவரை நாம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்போம். அவரும் திமுக மாதிரி நம்ம மீது காவல்துறை ஏவி விடுத்தா தான் விட்டுக்கிட்டோம், பார்த்துக்கலாம். இதற்காக அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. ஏன்னா அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் 21% அப்படியே இருக்குது, சாலிடா நிக்குது. ஒரு மிகச்சிறந்த எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்படும். இந்த வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல மீண்டும் அரியணையில் அஇஅதிமுக அமையும். திமுக தோற்றதற்கான காரணம் முழுக்க இந்த காரணம் தான். நன்றி.